அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி, இங்கிலீஷ் மாதத்தின் முதல் நாள். ஆனி மாதம், தமிழுக்கு ஆனி மாதம் 17ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. சஷ்டி திதி 10:21 வரை, அதற்கு மேல் சப்தமி திதி. பூர நட்சத்திரம் 8:54 வரை, அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் சாயங்காலம் 3:24 வரை, அதற்கு மேல் 3:24 வரை மகர ராசி, அதற்கு மேல் கும்பராசி. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு, டபுள் கலரு, டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரிப்பட்டவை. சாப்பிடக்கூடியது கோதுமையில் செய்த சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவா உப்புமா போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இன்று ராகு காலம் 3லிருந்து 4:30 வரை சாயங்காலம். யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, 10:45லிருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எது எது அன்லக்கி, அதாவது துரதிர்ஷ்டம், அதாவது தவிர்க்க வேண்டியதை பார்க்கலாம். துரதிர்ஷ்டமான எண் 6. அப்போது அதுக்கு டேட்ஸ், அதாவது தேதிகள் 6, 15, 24. கிழமை அன்லக்கி டே, அதாவது துரதிர்ஷ்டமான கிழமை எதுன்னா வெள்ளிக்கிழமை. மாதம் 1, 2, 3ஆம் பாதம், அதாவது விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகாத மாதம் ஐப்பசி. 4ஆம் பாதம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அன்லக்கி மந்த், அதாவது தமிழில் துரதிர்ஷ்டமான மாதம் என்பது கார்த்திகை. நட்சத்திரம், அதாவது அன்லக்கி ஸ்டார்ஸ், துரதிர்ஷ்டமான நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிருத்திகை, ரோஹிணி. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் பிறந்தவங்களோட துரதிர்ஷ்டமான நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம். திசை, அதாவது திக்கு, டைரக்ஷன் தென்கிழக்கு, சவுத்து ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறம் மங்கலான வெண்மை. வாழ்க்கை துணை, அதாவது மனைவி, மனைவி இல்லை, லைஃப் பார்ட்னருக்கு ஆகாத நட்சத்திரங்கள் கிருத்திகை, புனர்பூசம், உத்திரம், விசாகம், உத்திராடம், பூரட்டாதி, ரோஹிணி, ஆயில்யம், மகம், சுவாதி, திருவோணம், ரேவதி. இது லைஃப் பார்ட்னர் வரவங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம ஜோதிட ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்று மேசராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி நடக்கின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியினால் பதவி உயர்வு கிடைக்கின்றது. செய்தொழிலில் அபிவிருத்தியும் மாற்றமும் ஏற்படலாம். தொழில் மாற்றம் அல்லது தொழிலின் இடமாற்றம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பிரபலர்கள் சந்திப்பும், அதாவது முக்கியமான விவிஐபிகளோட சந்திப்பும், அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றது. ஆடம்பர செலவு செய்தாலும் விருந்துகள் பண்ணி வைப்பதும், சுபகாரியம் ஒன்று நடத்தி வைப்பதும் ஏற்படலாம். தாம்பத்திய உறவில் அதிக நாட்டம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. பணச்செலவும் வீண் அலைச்சலும் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் வருத்தத்தையும் போக்க நீங்கள் உதவி புரிய வேண்டியது வருகிறது. பெற்றோர் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வர வேண்டும். மக்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். அடுத்து கடகராசி. பணவிரயம், வீண் அலைச்சல்,
எதிரிகளின் சூழ்ச்சி ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. தீயவர்களின் நட்பும் பெண்களால் அவமானமும் உண்டாகக்கூடும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி வாருங்கள். ஃபுட் பாய்சன் ஆக வாய்ப்புள்ளது. ஃப்ரிட்ஜில் முந்தின நாளே வச்சதை பழையடி சூடு பண்ணி சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து சிம்மராசி. மனைவி மக்கள் பற்றிய கவலை ஏற்படுகின்றது. மருத்துவ செலவு அதிகரிக்கின்றது. மேலதிகாரிகளின் சீற்றம் அதிகரிக்கும். எப்போதும் வீண்கவலையும் வீணலைச்சலமாகவே இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட சுமாராகவே இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களில் சில நன்மையும் ஏற்படக்கூடும். அடுத்து கன்னிராசி. சிறந்த மாற்றம் சேஞ்ச் காணப்படுகிறது. எடுத்த காரியங்களிலெல்லாம் ஓரளவு வெற்றிகரமாகவே முன்னுக்கு செல்கிறது. ஆடல் பாடல் கேளிக்கைகளில் மனம் ஈடுபடுகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையே நிலவுகிறது. மனைவி மக்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. பெரியோர் சந்திப்பும் உதவியும் கிடைக்கும். அடுத்து துளாராசி. உறவினர்களுடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் அகலுகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. செய்தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். பொருள் சேர்க்கையும் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் நல்ல பலனும் கைகூடும். வேலை காரணமாக வேலைக்கு சாப்பாடு கூட செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அடுத்து விருச்சிகராசி. மனைவி சகோதரிகள் ஆகியோரால் செலவு ஏற்படும். பணம் எதிர்பாராத வகையில் கிடைத்தாலும் கையில் தங்க மாட்டேன் என்கிறது. அதற்கு மார்க்கமே இல்லை. புது மனிதர் சந்திப்பு கிடைக்கவும் ஸ்தல யாத்திரை செய்யவும் வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் ஏற்படும். வீணலைச்சலும் கவலையும் இருந்து வரும். செய்தொழிலில் ஆதாயம் சுமாராகத்தான் இருக்கும். பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகிறது. மனைவியின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். கடிதங்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கிறது, நல்ல பதில் கிடைக்கிறது. அடுத்து மகர ராசி. புகழ், செல்வம், செல்வாக்கு, பொன் பொருள் வரவு ஆகியவை கிட்டும். வீட்டிலையும் சரி வெளியும் சரி கௌரவம் பாராட்டம் கிடைக்கின்றது. தான தர்மங்களில் மனம் நாட்டம் கொள்கிறது. இல்லத்தில் ஓரளவு மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கின்றது. தெய்வ பக்தியுடன் மனதை ஈடுபடுத்தி நல்ல பலனை அறுவடை செய்து கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி. உறவினருடன் சச்சரவு உண்டாகின்றது. வீண் முயற்சி, செய்தொழிலில் கெட்ட பெயர், மேலதிகாரிகளின் வெறுப்பு முதலியவை ஏற்படும். தொடங்கும் எந்த காரியமும் தடைபட்டே நிற்கின்றது. வீணலைச்சலும் வெளியூர் பிரயாணங்களில் பலன் இல்லாமையும் உண்டாகிறது. மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவும் உதவியும் செய்யாவிட்டால் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். அடுத்து மீனராசி. மக்களால் வீண் தொல்லையும் கவலையும் ஏற்படுகின்றது. வீண் செலவு, வீணலைச்சல், வீண் அபவாதம், மேலதிகாரிகளின் சீற்றம், கணவன் மனைவி மனத்தாங்கல் ஆகிய அனைத்தும் ஏற்படுகின்றது. இன்றைய பொழுது சுமாரான பொழுதாகவே கழிகிறது. எச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால் செய்தொழிலில் பிரச்சனை உண்டாகும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சிகரமாகவே அமைகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.